சந்தியா ராகம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜானகியை ரகுராம் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. மாயாவை பத்தி ரொம்ப பெருந்தன்மையா சொல்லிட்டு இருக்காங்க. மகாலிங்க வந்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல அந்த பொண்ணை பார்த்தேன், கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொன்னதும், ச்சே இந்த பொண்ணுக்கு எதுக்கு இப்படி ஒரு புத்தி வந்ததுன்னு நான் அப்போ ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சேன். ஜானகி அந்த மாதிரி காரியம் பண்ணக்கூடிய பிள்ளை இல்லைன்னு அப்பவும் என் உள் மனசு சொல்லிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஜானகி மாயாவும் அதே மாதிரி என்னோட மான மரியாதையை காப்பாத்திட்டேன்னு ரகுராம் ரொம்ப நம்பிக்கையோடு சொல்லிட்டு இருக்காங்க. ஜானகி மனசால அதை ஏத்துக்கவே முடியல. ஐயோ என்னைக்கா இருந்தாலும் மாயாவால நம்ம குடும்ப மான மரியாதை எல்லாம் போகத்தாங்க போகுது. நீங்க இவ்வளவு உயர்வா நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அவ வேற மாதிரியெல்லாம் நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட சொல்லவும் முடியல, மென்னு முழுங்கவும் முடியல. அச்சோ நான் படுற கொடுமை மரணத்தை விட கொடுமையானது. ஜானகி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் தெரியுமா, 21 வருஷத்துக்கு முன்னாடி மாயாவோட அம்மானால நம்ம குடும்பம் அவமானப்பட்டு நின்னுது. இப்போ மாயானால நம்ம குடும்பம் தலை நிமிர்ந்து நிக்குதுன்னு என் மனசுக்கு தோணும். குடும்பத்தோட மான மரியாதை காப்பாத்திருக்கே வந்திருக்கா. அதனால எனக்கு அவளை நினைச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு ரகுராம் ரொம்ப பெருமையாவும் பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு மகன் இல்லையேன்னு எப்போவாவது நினைச்சதுண்டு. ஆனா இப்ப மக வடிவத்துல மகனா மாயா வந்து நிக்கிறத நினைக்க எனக்கு பெருமையா இருக்குதுங்கிறாங்க. இவர் இந்த அளவுக்கு மாயா மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. மாயாவும் சீனவும் விரும்புறது மட்டும் தெரிஞ்சது, அவ்வளவுதான் நம்ம குடும்பம் மான மரியாதை எல்லாமே போயிடுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஜானகி அவங்க பயந்த மாதிரியே திரும்பி பாக்குறாங்க. அங்க மாயாவும் சீனும் கல்யாண குளத்துல வந்துட்டு இருக்காங்க. ஜானகி பார்த்தது பார்த்தபடி நிற்கிறாங்க. என்ன ஜானகி ஏன் அப்படியே நிற்கிறேன், அங்கே என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லி ரகுராமும் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே சீனு மாயா 2 பேரும் மாலையும் கழுத்துமா வந்துட்டு இருக்கிறத அவங்களும் பார்த்துட்றாங்க. மாயா சீனு 2 பேருமே வந்து பெரியப்பா பெரியமா எங்களை மன்னிச்சிடுங்க, நீங்கள் சீனுவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேங்களோன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன், நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு வந்து சொல்கிறாங்க. ரகுராம் அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறாங்க. அட பாவிகளை உங்கள் பேரில் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க, இப்படி பண்ணிட்டியே இப்போ என்ன செய்யறது அப்படிங்கிறாங்க ஜானகி. ரகுராம் தாங்கிக்க முடியாமல் அப்படியே நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு சரிஞ்சு கீழே விழுந்துடுறாங்க. சே மாயா சீனு உங்கள் பேரில் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தாரு, இப்படி நம்பிக்கையை கெடுத்துட்டீங்களே அப்படின்னு ஜானகி ஒரு பக்கம் திட்டுறாங்க. எங்களை மன்னிச்சிடுங்க பெரியமான்னு மாயா ஒரு பக்கம், மாமா அத்தை எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சீனு ஒரு பக்கம் கெஞ்சிட்டு இருக்காங்க. ரகுராம் சரிஞ்சு விழுந்ததும் ஜானகி தாங்கிக்கவே முடியாம என்னங்கன்னு சத்தம் போட்டுறாங்க. அது கனவா போயிருது. ரகுராம் திடீர்னு எழுந்திரிச்சு பாக்குறாங்க. என்ன ஜானகி கெட்ட கனவு கண்டியா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஓடி வந்து எடுத்து கொடுக்குறாங்க. எங்க நீங்க போய் இதெல்லாம் பரவாயில்ல குடி, இந்தா குடிச்சிட்டு நிம்மதியா படு, எதையும் மனசுல வச்சு கவலைப்படாத, நல்லா தூங்கு எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் மறுபடியும் படுத்துக்கிறாங்க. ஜானகி தண்ணியை குடிச்சிட்டு அவங்களுக்கு தானே அந்த உண்மை தெரியும், சீனுவும் மாயாவும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அவமானம் மறுபடியும் நடந்துருமோன்னு பயப்படுறாங்க. மறுபடியும் ரகுராம் தூங்கினதுக்கு அப்புறமா பீரோ போய் திறக்கிறாங்க. சந்தியாவோட கால் சலங்கி இருக்குது. ஜானகியும் சந்தியாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவை பாக்குறாங்க. ஜானகினால மனசு ஆத்திக்கவே முடியல. இந்த வீட்டுக்கு ஏதோ ஒரு கெட்டது நடக்குதுன்னு தெரியுது, ஆனா அது என்னன்னு தான் தெரியல அப்படின்னு குழப்பத்தை நிக்கிறாங்க. கடவுளே இன்னொரு தடவை என் குடும்பம் செதஞ்சு போறதை என்னால பார்க்க முடியாது, நீ தான் எங்களுக்கு துணையே இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு வராங்க ஜானகி. ஜானகி ரகுராம் சீனு மாயா 4 பேரும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. சீனு கிட்ட மாயா கேட்கறாங்க, நம்மள எதுக்கு திடீர்னு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க பெரியமான்னு கேட்கறாங்க. எனக்கு தெரியல, நீ எதுக்கும் அத்தைகிட்டயே கேட்டுக்கோ, இந்த கேள்விக்கு அத்தைகிட்ட தான் பதில் இருக்குன்னு சொல்றாங்க சீனு. பெரியமா கோயிலுக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னு மாயா கேட்குறாங்க. இங்கே வர கோயிலுக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்கக்கூடாது, எப்பவுமே அம்பாலோட விருப்பம் எப்போவோ அப்பதான் நம்மளும் கோயிலுக்கு வருவோங்கிறாங்க ஜானகி. கோயிலுக்கு வந்ததும் ஜானகி கிட்ட எல்லாத்தோட ராசி நட்சத்திரத்தை எல்லாம் கேட்டு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஜானகி மாயா சீனு 2 பேத்துக்கிட்டையும் சொல்றாங்க, சரி நீங்க போய் கோயில் சுத்தி வாங்க, நாங்க பைரவருக்கு போய் தீவம் போட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜானகி பைரவருக்கு தீவம் போட்டு சாமி கும்பிட்டு இருக்காங்க. ரகுராமும் பக்கத்துல வந்து நின்றுட்டு மாயாவனால எந்த கெட்ட பேரும் இந்த குடும்பத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு பயந்து போய் சாமி கும்பிட்டு இருக்கிறான்னு நினைச்சுக்கிறாங்க ரகுராம். சாமி கும்பிட்டு முடிச்சதுமே ஜானகி திரும்பி பார்க்குறாங்க. ரகுராம் நின்னதை பார்த்ததும் கருக்குங்குது. கண்டதையும் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தா நம்ம மனசில் அமைதியே இருக்காதுங்கிறாங்க. மாயாவை நினச்சி நீ ரொம்ப பயப்படுற, மாயாவை பார்த்துக்கோன்னு தான் நான் சொன்னேன். அவளை பற்றி நினச்சி நீ பயப்படவே வேண்டியதில்லை. வீட்டுக்கு வரும்போது இருந்த மாயாவுக்கு இப்போ இருக்கிற மாயாவுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குங்கிறாங்க. மாயா கிட்டத்தட்ட இந்த வீட்டு பொண்ணாவே மாறிட்டா. அவள் எந்த காலத்துலையுமே நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை கெடுக்கிற மாதிரி எதுவும் பண்ண மாட்டா. எனக்கு அவள் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஆனால் நீ அவளை நினச்செல்லாம் இப்படி கடவுள்கிட்ட போய் புலம்பிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லைன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க ரகுராம். கடவுள் அப்படி ஒரு நல்ல வழியை காட்டினா எனக்கு அது போதுங்கன்னு சொல்கிறாங்க ஜானகி. கடவுள் காட்டுற வழி எல்லாமே நல்ல வழி தான், அதை சார்ந்து தான் நம்மளும் பயணம் பண்ணணும், அவ்வளோதாங்கிறாங்க. நமக்கு கிடைக்க வேண்டியது நல்லது அனைத்துமே தானாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ தான் ஜானகிக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. சீனு மாயா கிட்ட கேட்குறாங்க, என்ன யோசிக்கிறேன்னு கேட்குறாங்க. பெருமை ஏதோ மன வருத்தத்தில் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுதுங்கிறாங்க. ஆமாம் வேற என்ன இருக்கும், மாமா முன்ன மாதிரி பேசுறது இல்லை, அந்த வருத்தம் இருக்கத்தானே செய்யும் அவங்களுக்கும். அது சரி, ஆனால் நம்மளை எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க மாயா. அது வந்து பேசாதவங்க கூட வரும்போது பேசுகிறவங்க 2 பேர்த்து கூட கூட்டிகிட்டு வந்தா அது ரொம்ப நல்லா இருக்குமில்ல, சௌகரியமாக இருக்குமில்ல, அதுக்கு தான் நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க சீனு. சீனு அந்த பக்கமாக பார்க்குறாங்க. மாயா நீங்கே இரு, அங்கே வர பிரசாதம் கொடுக்குறாங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துட்டுமா அப்படின்ட்டு போகிறாங்க. சரிங்கிறாங்க. மாயா இடத்துக்கு ஜானகி வராங்க. சீனு எங்கே போகிறான்னு கேட்குறாங்க. அங்கே பிரசாதம் கொடுக்குறாங்களா, அதை வாங்கிட்டு வரக்காக போயிருக்கான் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு சின்ன வயசுலேருந்து அது ஒரு பழக்கம் இருக்குது. கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி சாப்பிடாம போகவே மாட்டான். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மனசு ரிலாக்ஸ் ஆயிடுச்சான்னு மாயா கேட்குறாங்க. இல்லை, மனசில் ஏற்பட்ட குழப்பத்துக்கு ஒரு தீர்வு வராதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த குழப்பமே தீராதுங்கிறாங்க ஜானகி. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லையே, தனா விஷயத்த நீங்கள் பெரியப்பாட்ட மறைச்சிங்க, அவருக்கு ஒரு சின்ன கோவம் அவ்வளவுதானே. இப்போ பாருங்களேன், உங்களோட பெரியப்பா கோயில் வரைக்கும் வந்துட்டாங்க, இதில் என்ன இருக்குது, எங்கள் அப்பாவும் அம்மாவும் இப்படி தான் சின்ன சின்ன சண்டை போட்டுக்குவாங்க, உடனே சமாதானம் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏமாயா உங்கள் அம்மா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா சந்தோஷமா
இருந்தாளான்னு கேட்குறாங்க ஜானகி. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க 2 பேரும். அவங்க வருத்தப்பட்டது ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க யாருமே அம்மாவை ஏத்துக்கலைங்கிற ஒரு வருத்தம் மட்டும்தான் அம்மாவுக்கு இருந்துச்சு. மத்தபடி அவங்க 2 பேத்துக்கும் எந்த ஒரு கவலையுமே இருந்ததில்ல. அவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. அந்த விருப்பம் தான் அவங்க 2 பேத்துக்குள்ள விட்டு கொடுத்து போறத நானும் பார்த்திருக்கேன் பெரியம்மா. எந்த காரணத்துக்காகவும் குடும்பத்துல சந்தோஷம் குறையறத அவங்க 2 பேருமே விரும்ப மாட்டாங்க பெரியம்மா. ஒருவேளை அவங்கவங்க வீட்டுல பார்த்திருந்த மாப்பிள்ளையவோ பொண்ணுவோ கட்டியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் ஒரு சந்தோஷமா இருந்திருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க மாயா. வாழ்க்கையே நரகமாயிருக்கும். ஆனா அவங்க வாழ்ந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான வாழ்க்கை. பாக்குறவங்களே பொறாமப்படுற அளவுக்கு வாழ்ந்தாங்க. பிடிச்சு போய் வாழ்ந்தா அந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் சத்தியம் பெரியமாங்கிறாங்க மாயா. சரி இரு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஜானகி அந்த பக்கம் போறாங்க. பெரியம்மா ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க மாயா. என்னடா பிரசாதம் வாங்க போன சீனவையும் காணுமே அப்படின்னு சீனவை தேடிக்கிட்டு போறாங்க மாயா. ஜானகி இன்னும் குழப்பத்தோட போய் சாமி கும்பிட்டு இருக்காங்க. புருஷனோட கௌரவமா இல்ல பிள்ளையோட ஆசையா ரெண்டுக்கும் மத்தியில நான் எந்த பக்கம் நிப்பேன்னு தவிக்கிறாங்க ஜானகி. மாயாவோட ஆசைக்காக புருஷனோட கௌரவத்தை விட்டு கொடுத்தா இத்தனை வருஷமா வாழ்ந்த வாழ்க்கையே போயிடும். என்ன குழப்பத்துல தவிக்க விட்டுட்டியே தாயேன்னு குழப்பத்தோட நின்றுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஐயர் வர்றாங்க. கடவுள் ஏழைக்கு பண கஷ்டத்தை கொடுக்குறாங்க, பணக்காரங்களுக்கு பல வகையான கஷ்டத்தை கொடுக்குறாங்க. ஜானகி அம்மா எதுக்கு அழுகுறீங்கன்னு கேட்குறாங்க. முடிவெடுக்க தெரியாத ஒரு விஷயத்துக்கு எனக்கு அழுகிறத தவிர வேற ஒண்ணுமே தெரியலன்னு அழுகுறாங்க ஜானகி. வாழ்க்கையில பணம் காசை விட நிம்மதி தானே முக்கியம். அந்த நிம்மதியை தேட என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலையில அவன் முன்னாடி கெஞ்சறத விட அவளுக்கு தேவையான ஒரு நேர்த்திக்கடனை பண்ணிட்டு எனக்கு இதுக்கு பதில் சொல்லணும்னு நீங்க உரிமையோட கேளுங்க. கண்டிப்பா அவ கொடுக்குறாளோ இல்லையோன்னு பாருங்களேன் அப்படின்னு ஐயர் சொல்றாங்க. சாமி என்ன நேர்த்திக்கடன் பண்ணட்டும் சொல்லுங்க சாமின்னு கேட்குறாங்க ஜானகி. அம்பாளுக்கு முன்னாடி தீச்சட்டி ஏற்றி நீ என்னோட குழப்பத்தை எல்லாம் தீர்த்து வையின்னு அம்பாள்கிட்டயே நீங்கள் விட்டுருங்க. உங்கள் நேர்த்திக்கடன் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குதா இல்லையான்னு பாருங்களேங்கிறாங்க. நம்பிக்கை வைங்கம்மா, நடந்தும் இருக்கு, நான் கண் கூட பார்த்துருக்கேங்கிறாங்க. நீங்கள் அம்பாளை வேண்டிட்டு தீச்சட்டி எடுத்து பாருங்க, கண்டிப்பாக உங்கள் நேர்த்திக்கடன் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லி தீச்சட்டியை கையில் கொடுக்குறாங்க. ஜானகி அம்மா ஒரு பக்கம் தீச்சட்டியோட வராங்க, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா மாயாவும் தீச்சட்டியோட வராங்க. என்ன நடக்குதுன்னு நாளை எபிசோட் பார்க்கலாம்.